வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று வித என்று வீழ்த்தூவும் மழை என்ற இதயத்தை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் மாமா வந்து கேரட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு கேரட் அல்வா செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டத்துலேருந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சு தர மாதிரியே இருக்குது. மாமா கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்ததும் கேரட் அல்வா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. கேரட் வந்து துருவியே சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சும் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு வந்து துருவுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை, அதனால துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவிலங்க கட் பண்ணுறதுக்குள்ளே மாமியார் மருமகள் உறவு பற்றி ஒரு சில விஷயம் பேசலான்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இல்லைங்களா? அதனால் சின்ன வயசுலேருந்தே அம்மானாவே பயங்கர செல்லமாக இருப்போங்க. அம்மானா சொல்லவே தேவையில்லை. எந்த வேலை செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் ஏமாத்துறப்ப அம்மாலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதே மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வேலையும் நீ தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுமே நம்மளுக்கு லைட்டாக பயமாக இருக்கிறது வந்து மாமியார் பார்த்து தாங்க. மாமியார் வந்து நம்மளுக்கு செட் ஆகுவாங்களாம், நம்ம கேரக்டருக்கு செட் ஆகுவாங்களாம், அவங்க இது மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்மளுக்கு எல்லாத்துக்குள்ளாரையுமே ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் போக போக ஒவ்வொருத்தருக்கு சரியாயிருங்க. ஒவ்வொருத்தர் அம்மாவோட ரொம்ப ஜாலியான டைப்பாக இருப்பாங்க மாமியார். ஒவ்வொருத்தர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே லைஃப்பில் நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகணுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் இல்லை ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். யார் எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிக்கணுங்க. கேதர் பண்ணாத நாம் பாட்டுக்கு ஜாலியாக வீட்டில் பேசுகிற மாதிரி எல்லாத்துக்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தோன்னா அது வந்து செட் ஆகாது. நிறையா பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுருங்க. கேரட் அல்வா செய்யறதுக்குங்க கேரட் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கேரட் ஓரளவுக்கு நல்லாவே சுருங்கணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மாமியார் மருமகள் உறவில் வந்து எதிர்பார்ப்புங்கிறது வந்து கொஞ்சம் கூட இருக்கவே கூடாதுங்க. நம்மளுக்கு வந்து அவங்க இது செய்வாங்க அது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் எதிர்பார்க்கக்கூடாது, மாமியாரும் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாதுங்க. மாமியார் மருமகள் உறவு மட்டும் இல்லைங்க, எந்த உறவாக இருந்தாலும் சரி யார்கிட்டையாக இருந்தாலும் எதிர்பார்ப்பு வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம ஏமாந்து போய் நிற்போம். அது மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாத ஒருத்தங்கிட்ட பழகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நீண்ட நாள் வரைக்கும் அந்த உறவு வந்து நல்லாவே சூப்பராக இருக்குங்க. கேரட் வந்து ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மாமியார் மருமகள் உறவில் வந்துங்க அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு வேளை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் அந்த வேலையை செய்ய முடியல அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு காரணத்தினால தான் அவங்க அந்த வேலையை செய்யலைன்னு சொல்லிட்டு மாமியார் வந்து புரிஞ்சுட்டு அந்த வேலையை வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம அம்மா போல் செய்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் வருங்க. அதே அவங்க வந்து இவங்க ஏன் செய்யலைன்னு சொல்லிட்டு கோவமாக ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அடுத்தவங்கிட்ட ஏதாவது நம்மளை பற்றி சொல்கிறப்போ கண்டிப்பாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாள் வேலை செஞ்சோம்ல, இன்றைக்கி ஒரு நாள் செய்யலைன்னு சொல்லிட்டு நம்மளை இப்படி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சுனாவே அதை வந்து மாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணுங்க. அவ்வளோ சீக்கிரம் அது வந்து மறையாது. மாமியார் மருமகள் உறவில் அதிகமாக சண்டை வரதுக்கு காரணமேங்க நம்ம அம்மா வீட்டில் வளர்ந்த விதம் வந்து வேறையாக இருக்கும். அம்மா வீட்டு பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க. அதே மாமியார் வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் வேறையாக இருக்கும். நம்ம அம்மா வீட்டிலேருந்து வரப்போ அந்த பழக்க வழக்கத்தோடு தான் வருவோம். இங்கே வந்து இவங்க பழக்க வழக்கத்துக்கு வந்து மாறுறது வந்து நிஜமாலுமே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நம்மளால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகலாங்க. என்னால் ஒரு அளவுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும், அதுக்கு மேலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னா கொஞ்சம் அவங்ககிட்டருந்து தனியாக வீடு எடுத்துங்க. தனியாக நம்ம இருந்துட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அது மாதிரி கொஞ்சம் பேச்சுவார்த்தையோடு இருந்துட்டோன்னா எந்த உறவாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க. இது மாமியார் மருமகள் உறவு மட்டும் இல்லைங்க, மற்ற எந்த உறவாக இருந்தாலும் சரி அது மாதிரி இருந்தால் லைஃப் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. 1/4 கிலோ கேரட் எடுத்துருந்தேங்க. அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாங்க. கேரட்டோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தனியாக ஒரு பேன் வச்சு நெய் சேர்த்துங்க. முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக கேரட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சுருள விட்டுக்கலாங்க.
1/4 கிலோ கேரட்டுக்கு வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நெய்யும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. மாமியார் மருமகள் உறவை பற்றி நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா இதெல்லாம் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட பாடுங்க. புதுசாக யாராவது கல்யாணம் முடிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம கூட வரப்போகிறது வந்து நம்மளோட கணவர் மட்டும்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனோம்னா லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மற்ற உறவு எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த உறவு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் தாங்காது. ஆனால் கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து லைஃப் லாங் நம்ம கடைசி காலத்து வரைக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான உறவு. அந்த உறவு வந்து நம்ம நல்லா கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா போதுங்க, நம்ம லைஃப் வந்து நிஜமாலுமே ரொம்பவே சூப்பராக போகும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறங்க சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திட்டேங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டேன். கேரட் அல்வா வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து பாருங்கள், நிஜமாலுமே ரொம்ப பிடிக்கும். கேரட் கட் பண்ணதுலேருந்தே நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் எப்படா ஸ்வீட் செஞ்சு தருவாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் நம்ம வீட்டு 3 குட்டீஸ்க்கு போட்டு தந்துடலாம். கிளைமேட் வந்து இப்போ மாறி மாறி இருக்குங்க. எப்போ வெயில் அடிக்குது எப்போ மழை வருதுன்னே தெரியல. மழை வரப்போ வாயெல்லாம் கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி உங்கள் வீட்டில் கேரட் அல்வா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டு குட்டி பாப்பாவுக்கு 2 பேத்துக்கு போட்டு தந்து டேஸ்ட் பார்க்க சொன்னேன். நிஜமாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நட்ஸ் உங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் கேரட் அல்வா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே மழையும் வந்துருச்சுங்க. காலையிலிருந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. மதியம் 3 மணிக்கு மேலே பார்த்தா நல்லா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை வராதாட்டிருக்குன்னு நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தவே இல்லைங்க. அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் எடுத்து வந்து வெளியே நிறுத்திட்டு கேரட் அல்வா செஞ்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நான் பாப்புக்குட்டி மாமாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. மாமாவுக்கும் போட்டு தந்தேன். மாமாவும் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேங்க. அவ்வளோ வெயில் அடிச்சு இல்லைங்களா, அந்த வெயிலேருந்து இந்த மழையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். எப்படியோ வெயிலேருந்து தப்பிச்சிட்டுங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ரொம்பவும் கனமாக மழை பெய்யலைங்க, ஓரளவுக்கு மீடியமாக வாச தண்ணியோட மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு மழை பெஞ்சிருந்துச்சு. இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ்னாங்க, கிராமத்து சைடு 3 மணிக்காட்டெல்லாம் மதியம் மழை வந்துச்சுன்னா ஈவினிங் வந்து ஆடு மேயவே மேயாது. அது வயிறு பசிக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்குங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஆடு மாடு வச்சுருக்கீங்களா, ரொம்பவே கஷ்டங்க. இந்த மழை ஈரத்தில் ஆடு வயிறு நப்புறது வந்து நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. எதை போட்டோம்னாலும் சரிங்க, அது ஒழுங்காகவும் சாப்பிடாது. காலில் போட்டு மிதித்து ஒரு வழி பண்ணிடுதுங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. நம்மளுக்கு மழை பெஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது, அதே சேம் டைம் வெயில் அதிகமாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் சமாளிக்க போகிறேனே தெரியலங்க. நம்ம லைஃப் இது மாதிரியே தாங்க போயிட்டுருக்கு. எல்லா ஆட்டையும் பிடிச்சி அந்த சாலைக்குள்ளே வந்து கட்டியாச்சுங்க. நாய்க்குட்டியும் அங்கே தான் கட்டியிருக்கோம். நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுங்க இது மாதிரி வாச தண்ணி ஓரளவுக்குலாம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நோட்டில் ஒரு பேப்பர் இருக்காதுங்க. எல்லா பேப்பரையும் கிழிச்சு காகித கப்பல் செய்கிறேன், கத்தி கப்பல் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாசலில் நிறையா காகித கப்பல்லாம் செஞ்சு விட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாடுவோங்க. மழை வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க, சும்மா அப்படியே படப்படன்னு வந்துச்சுங்க. சும்மா அப்படியே தூறல் தான் போட்டுட்ருக்கு. அந்த சின்னதாக ஒரு மழை துளி உருவத்துங்க, அந்த மண் வாசலுக்கு அதுக்கும் நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஓடி ஓடி உழுவுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வாழை மரம்லாம் நல்லா பச்சை பசைன்னு என்ன கலரில் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரே மழை தாங்க பெஞ்சு நல்லா கலராக தெரியுது வாழை மரம் எல்லாமே. ஒரே ஒரு மழை தாங்க பெஞ்சிச்சு. ஒரு மழை பெஞ்சதுமே ரோட்லலாம் ரோஸ் பூச்செடியெலாம் கொண்டு போவாங்க இல்லைங்களா, அப்படி வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா குறுக்காட்டி நிறுத்தி 3 ரோஸ் பூச்செடி வாங்கிங்க. இது மாதிரி வலையெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டி உள்ளே வந்து செடி வைக்கலாங்கிறதுக்காக வச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்காரரை வச்சு தர சொன்னால் நான் இன்றைக்கி வச்சு தரேன் நாளைக்கு வச்சு தரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. சரி இன்றைக்கி நாமளே களத்தில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு நானே கட்டிகிட்ருக்குங்க.
நாம்ளே கஷ்டப்பட்டு வலை கட்டிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம குட்டி பையன் என்னோடய ஃபோனில் பாட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஃபோனை பண்ணி விட்டுட்டான். எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கி கொஞ்சம் நேரம் நான் வச்சிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி விட்டுறாங்க. எல்லோரும் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு பண்ணி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த வலையிலேயே ஒரு சில ஓட்டையெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் அந்த கயிறு போட்டு நல்லா இழுத்து கட்டணும். அதில் பாருங்கள், நம்ம வீட்டு குட்டி பையன் வச்சு விளாண்டுட்டு இருக்கான் நல்லா ஜாலியாக. இருக்கிற ஓட்டையும் நல்லா பெருசாக கிழிச்சு விட்டுருவானாட்டிருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் வச்சுட்டு நம்ம ஒரு வேலை செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். பாப்பா 2 பேரும் சொன்னால் இப்போல்லாம் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் குட்டி பையன் அப்படி இல்லவே இல்லைங்க. நம்ம ஏதாவது லைட்டாக கோவமாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலும் உடனே அழுக ஆரம்பிச்சிட்றான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிருதுங்க. கடப்பாரை வச்சுங்க நல்லா குத்தி ஆழம் பண்ணதுக்கப்புறங்க பெரிய குச்சியை வச்சு நிறுத்திங்க. அதை சுற்றி சின்ன சின்ன கல்லாக போட்டு கடப்பாரை வச்சு நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் மண் போட்டு நல்லா மிதித்து விடணுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகுங்க. நான் ஒரு பூச்செடி வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பூச்செடி வச்சிட்டு இருக்கேங்க. ஆனால் பூச்செடி வச்சேன்னா அதில் இருந்து பூ பறிக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டு குட்டி பாப்பா 2 பேரை தாங்க இருக்கும். இப்போயே எனக்கு இந்த செடி அவளுக்கு இந்த செடின்னு சொல்லிட்டு அதிலேயே பங்கு பிரித்து வச்சுருக்காளுங்க 2 பேரும். நம்ம வீட்டு குட்டி பையனுக்கு கொஞ்சம் நேரம் மொபைலில் பாட்டு போட்டு கொடுத்தேங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தான். அதுக்கப்புறம் போர் அடிச்சிச்சுட்ருக்கு. மொபைல் கவரெல்லாம் கழட்டிகிட்டு இருந்தான். சரி, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேலை இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு வந்துட்டேங்க. வலையெல்லாம் சுற்றி கட்டி விட்டாச்சு. பூச்செடியெல்லாம் இனிமேல் வைக்க வேண்டியதாங்க. எல்லோ கலர் ரோஸ் பூ ஒன்றுங்க, அப்புறம் இன்னொன்று வந்து அந்த ஊட்டி ரோஸ் பூன்னு சொன்னாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டபுள் கலர் ரோஸ் மாதிரி ஒன்று, 3 ரோஸுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ரோஸ் பூ கலர் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. உள்ளே இருக்கிற அந்த இதழ் வந்து சின்ன சின்னதாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ரோஸ் தாங்க அந்த டபுள் ரோஸ் மாதிரி. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் வேறு மாதிரி தெரியுதுங்க. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு கலர் இன்னமுமே சூப்பராக இருக்குங்க. இந்த செடியில் வந்து நிறைய மொக்கு விட்டுருக்குங்க. ஆனால் பூ வந்து ரொம்ப சின்ன சின்ன பூவாக இருக்குது. நம்ம வீட்டு குட்டி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பூச்செடி வந்து வாங்கினுங்க. அந்த மேலே கவர் வந்து கருப்பு கலர் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு மண்ணை லைட்டாக அப்படியே உடச்சி விட்டு உள்ளே வந்து செடியை வந்து வச்சாச்சுங்க. பூ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பூ வந்து பறிச்சுட்டு வைக்கலாமான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் பூ பறிக்கிறதுக்கு வந்து மனசே இல்லை. சரி, ஒரு 2 நாள் செடியிலேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சு விட்டாச்சுங்க. அப்படியே செடி வைக்கும் போதே நம்மளுக்கு ஆட்டு சாணி இருந்துச்சுன்னா அதையும் போட்டு வச்சு விடலாங்க. நம்ம மறுபடியும் ஆட்டு சாணியெல்லாம் வச்சுக்கலாம். மறுபடியும் வலைக்கு அந்த சைட் போயிட்டு இந்த சைட் போயிட்டு முடியாதுடப்பான்னு சொல்லிட்டு சும்மா மண்ணை மட்டும் போட்டு தள்ளி விட்டு செடி வச்சு விட்டாச்சுங்க. செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி போட்டு விடலான்னு சொல்லிட்டு தண்ணியும் போட்டு விட்டாச்சு. மழை பெஞ்சாவே நம்ம வீட்டு வாசல்லாம் ரொம்ப கஜன்னு பண்ணி விட்டுருதுங்க. நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய வேப்ப மரம்லாம் இருக்கிறதுங்க. வேப்ப எல்லாம் ஃபுல்லாக வாசல்லாம் பரவிடுச்சு. வாசல்லாம் சுத்தமாக கூட்டி முடிச்சதுக்கப்புறம் வண்டியெல்லாம் எடுத்து வெளியே நிறுத்தியாச்சுங்க. நம்ம வீட்டு குட்டி பையனுக்கு பசி எடுத்துடுச்சான். வந்து பக்கத்தில் நின்றுட்டு அவுத்தி விடுவாங்களாம், தீனி போடுவாங்களான்னு சொல்லிட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். நம்ம வீட்டு பூச்சா பையன் கட்டியிருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட மழையே இல்லைங்க. நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தான். மொபைல் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கும். அவனுக்கு எப்படி இருந்துச்சோ தெரிலங்க, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ஆட்டுக்கெல்லாம் நெருப்பித்தாங்கொடி கொஞ்சம் வச்சுருந்தேங்க. மழை பெஞ்சதுக்கு அதுக்குங்க ஆடை ஊற்றி விட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பக்கம் நிற்கவே நிற்காது. குழந்தைங்கள வச்சுட்டு பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிங்க ஆட்டுக்கெல்லாம் தீனி வச்சதுக்கப்புறம் டேங்க்கில் இருந்த தண்ணி ஃபுல்லாக பூச்செடிக்கு எடுத்து விட்டாச்சுங்க. டேங்க்கில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அதனால போய் மோட்டார் போட்டு விட்டு வந்தாச்சுங்க. இப்போல்லாம் எப்போ கரண்ட் போகுது எப்போ கரண்ட் வருதுன்னே தெரியலங்க. அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. அதனால மோட்டார் ஃபஸ்ட்டு போட்டு விட்டு டேங்க்கெல்லாம் தண்ணி ஏற்றி விட்டலான்னு சொல்லிங்க மோட்டார் போட்டு விட்டு வந்துட்டேன். போர்ஸ் அடிக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு போர்ஸ் போகுதுன்னு சொல்லி பாருங்கள். முன்னாடி மட்டும் இந்த பைப்பை ஓப்பன் பண்ணிவிடல அப்படின்னா மேலே பைப்பு தூக்கி அடிச்சிருந்துங்க, அந்த அளவுக்கு போர்ஸ் அடிக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மல்லிகை பூச்செடி வந்துங்க சுற்றி கட் பண்ணி விட்டுட்டேன். இருந்தாலுமே எவ்வளோ பூ இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்குங்க பூவெல்லாம் நல்லா தரமாக இருக்குங்க. அந்த காம்பெல்லாம் நல்லா முறுக்கமாக பூ நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. செடியில் இருக்கிற பூவை எல்லாமே பறிச்சிட்டு வந்துங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து வந்தாச்சுங்க. வந்ததும் அரிசி ஃபஸ்ட்டே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். குக்கரில் வந்து சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். காலிஃப்ளவர் குருமா செய்யலான்னு சொல்லிங்க காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. காலிஃப்ளவர் குருமா செய்யறதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்குங்க. இஞ்சி பூண்டு, சோம்பு, மிளகு, கிராம்பு, பட்டை,
அதுக்கப்புறம் தேங்காய்ங்க, பச்சை மிளகாய் 3, ஒரு பிரிஞ்சி இலை, கடலை கொஞ்சமாக, கறிவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. காலிஃப்ளவர் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே எடுத்து வச்சுட்டேன். காலிஃப்ளவர் பூ வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சுங்க. பாதி காலிஃப்ளவர் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். நாளைக்கு வந்து சில்லி மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு தந்துடலான்னு சொல்லிட்டு பாதி எடுத்து வச்சுட்டுங்க. மீதி வந்து குழம்பு வச்சிட்ருக்கேங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். காலிஃப்ளவர் பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வரமிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மழை டைமில் இப்படி ஒரு நாளைக்கு காலிஃப்ளவர் குருமா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. சுடு சாப்பாட்டு கூட காலிஃப்ளவர் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்ங்க.